திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பகுதி 3. ராஜராஜியின் கையில் இருந்த ஓலைக்குழலை கமலக்கண்ணன் வாங்கி பிரம்மராயரிடம் கொடுத்தான். அவர் அதை இடுப்பில் சொருகி கொண்டார். மன்னர் தனியே போய் ஓலையை படித்தது அவருக்கு கவலையாக இருந்தது. தன்னை மீறி தன்னுடைய பார்வைக்கு வராமல் இந்த சோழ தேசத்தில் என்னமோ நடக்கிறது என்பது அவருக்கு வருத்தத்தை தரும் விஷயமாக இருந்தது. மன்னர் சட்டென்று திரும்பினார். பிரம்மராயரை பார்த்தார். இங்கு வாருங்கள் என்று குரல் கொடுத்தார். அவர் அருகே வர அந்த 2 ஓலைகளையும் அவரிடம் நீட்டினார். என் மகன் இளவரசன் ராஜேந்திரன் ஓலை அனுப்பியிருக்கின்றான். திருவொற்றியூர் எல்லையில் 6000 ஆட்களை வளைத்து வைத்திருக்கிறான். அவர்கள் அனைவரையும் கங்கபாடி நாட்டவர்களைச் சேர்ந்தவர்களாம், வலுவான வீரர்களாம். இன்னும் 2 தினங்களில் அவர்கள் அத்தனை பேரும் தஞ்சையை நோக்கி நடக்க துவங்கி விடுவார்களாம். ஆனால் 6000 பேரும் மிகவும் முரட்டுத்தனமாக இருப்பதாகவும் அவர்களை தஞ்சை வரை கொண்டு வந்து சேர்ப்பது மிகவும் கடினம் என்றும் அதற்கு பிறகு தஞ்சையின் நிலைமை எப்படி இருக்கும் என்றும் சொல்ல முடியாது என்றும் எழுதியிருக்கிறான். கடிதத்தை முடிக்கும் முன் கடைசியில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறான். இது அவசியமா என்று வினவியிருக்கிறான். அவன் கேள்வி எனக்கு கவலையை கொடுக்கிறது. மன்னரும் கவலையானார். கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்பு விஜயாலய சோழனால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட இந்த புதிய சோழ பரம்பரையின் உன்னதமான காலம் மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் காலம்தான். சோழ தேசத்தை வலுவானதாகவும் பெருமை மிக்கதாகவும் அவர் மாற்றி காட்டி அந்த திறமையை போர்களில் திருப்பி எல்லைகளை பலப்படுத்தி விஸ்தீரணப்படுத்தி இதுதான் சோழ தேசம் என்று தெளிவாக வரையறுத்து மற்ற தேசங்களுக்கு சுய உரிமையையும் கொடுத்து சோழ தேசின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். தெற்கே ஈழமும் மேற்கே சேரதேசமும் வடக்கே கங்கபாடியும் நுளம்பாடியும் கைப்பற்றப்பட்டு விட்டது. கிழக்கு பகமுள்ள கடல் பகுதியில் கடற்கொள்ளையர்கள் அடக்கப்பட்டு வணிகர்களுக்கு பாதுகாப்பும் நல்ல வசதிகளும் செய்து தரப்பட்டு விட்டன. சோழ தேசத்தில் மழை தவறாது பெய்து நல்ல விளைச்சல் பெருகி கொண்டிருக்க வரி வசூலிப்பதில் தெளிவு இருக்க வேண்டும் என்பதற்காக நிலங்கள் மொத்தமும் அளக்கப்பட்டு இவை விளைநிலங்கள்தான், வெறும் நிலங்கள் என்று பிரிக்கப்பட்டு விளைநிலங்களுக்கு மட்டுமே வரி வசூல் செய்யப்பட்டு வருகின்றது. அங்கங்கே கிராம சபைகளை நிறுவி சட்டத்திட்டங்களை அவர்களுக்கு தெளிவாக சொல்லி மக்கள் நலமாக வாழ பல ஏற்பாடுகளை மன்னர் செய்திருக்கிறார். கிராம சபையினரின் தீர்ப்பு சரியில்லை என்று சொன்னால் கிராம மக்கள் மேல்முறையீடு செய்யவும் முடியும் என்று வசதிகள் செய்து கொடுத்திருக்கிறார். எவருடைய மனமும் தன்னால் நோகக்கூடாது என்று சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக சோழ தேசத்தில் பெருமை காலகாலமாக நின்று நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் தீர்மானம் செய்து இதுவரை எவருமே செய்திராத ஒரு சாதனையை தான் செய்ய வேண்டும் என்றும் ஆசைப்பட்டிருக்கிறார். 4 பனை உயரமுள்ள ஒரு கற்றளியை பாறை கற்களினாலான கோவிலை நிறுவிவிட வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறார். எந்த சிற்பியை பார்த்தாலும் அதை பற்றி தான் பேசுகிறார். எந்த வணிகரை பார்த்தாலும் இதை பற்றி தான் கேள்விகள் கேட்கிறார். இப்படி ஒரு கோவில் எழுப்பினால் அதில் நம்முடைய பங்கு என்ன என்று மன்னர் வணிகரை பார்த்து கேட்க எது வேண்டுமானாலும் தருகிறேன் என்று வணிகர்கள் மன்னனிடம் சொல்கிறார்கள். மன்னர் அவர்கள் கைகளை கோர்த்து கொள்வார். சிற்பிகளை முதுகில் தட்டி பாராட்டுவார். பாணர்களையும் படகோட்டிகளையும் போர்க்கருவிகள் செய்யும் கம்மாளர்களையும் சுற்றி உட்கார வைத்து தானும் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய கனவு என்ன என்பதை அவர்களிடம் விவரிப்பார். அவர்கள் முரட்டு கூச்சலோடு மன்னரை வாழ்த்துவார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று குரல் கொடுப்பர். உங்களின் வலுவான தோள்கள்தான் வேண்டும் என்று மன்னர் பதில் சொல்வார். புரியவில்லையே அவர்கள் சொல்ல, பெரும் கற்களை நீங்கள் தூக்கி வர வேண்டியிருக்கும், எனக்காக அல்ல தென்னாடுடைய சிவனுக்காக என்று சொல்வார். ஜனங்கள் மகிழ்ச்சியில் மறுபடியும் ஆரவாரம் செய்வர். ஆனால் மன்னரே, 4 பனை உயரமுள்ள கோவிலை மனிதர்களால் கட்ட முடியுமா? அதுவும் கற்கோயில் என்று சொல்லுகிறீர்கள். செங்கல் மீது செங்கல் வைத்து அடுக்குவது என்றால் செய்துவிடலாம். கருங்கல்லை 4 பனை உயரம் எப்படி தூக்கி போவது? நீங்கள் தான் யோசனை சொல்ல வேண்டும். என்ன செய்தால் 4 பனை உயரத்துக்கு 1 கோல் உயரமும் 1 கோல் அகலமும் 1 கோல் கனமும் உள்ள கல் மேல் ஏறும்? கேள்வி கேட்பார் அவர். 1 கோல் கனம் உள்ள கல்லா? மக்கள் வியப்பர். சிலர் கைவிரித்து மனசுக்குள் அளப்பார்கள். சிலர் 16 தப்படிகள் நடந்து மண்ணில் கோடு போடுவார்கள். 16 காலடிகள் கொண்டது 1 கோல். மண்ணின் வரைந்ததை நீள அகலத்தை கணக்கிட்டு இத்தனை கணத்தை எப்படி தூக்குவது என்று பிரமித்து போய் நிற்பார்கள்.
தூக்கத்தான் வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு கோவில் கட்டத்தான் வேண்டும் என்று மன்னர் உரக்கச் சொல்லுவார். சரி என்று மக்கள் தலையாட்டுவார்கள். எப்படி முடியும் என்று புரியாமல் விழிப்பார்கள். இப்படி ஒரு கோவிலை கட்ட முடியுமா என்ற கேள்வி எல்லார் மனதிலும் இருந்தது. ஆனால் இளவரசர் ராஜேந்திரன் மட்டும் இந்த கேள்வியை வேறு விதமாக கேட்கின்றார். இது அவசியம்தானா? இது மிகப்பெரிய கேள்வி. மன்னர் மட்டும்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஆனால் தகப்பன் இந்த கோயிலை கட்ட வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்க, மகன் இது அவசியம்தானா என்று கேட்பது அரசியல் வட்டாரத்தில் நல்ல விஷயமில்லை. பிரம்மராயரே என்று மன்னர் அடிக்குரலில் அழைத்தார். பிரம்மராயர் மன்னா என்று அவரை நோக்கி குனிந்தார். உங்களுக்கு என்ன ஓலை வந்தது என்று நீங்கள் பார்க்கவே இல்லையா? மன்னரின் கேள்வியில் லேசாய் ஒரு கேலி இருந்தது. எனக்கு வந்த ஓலையை நான் உங்களுக்கு படிக்க கொடுத்து விட்டேன். உங்களுக்கு வந்த ஓலை என்ன என்று எனக்கு சொல்லவில்லையே என்பது போல் அந்த பேச்சு இருந்தது. தன்னுடைய ஓலையை பிரம்மராயர் இப்பொழுது மன்னருக்கு காட்டியே ஆக வேண்டும். அதைவிட முக்கியம், யாருக்கும் தெரியாமல் ராஜராஜ இடுப்பில் மறைத்து வைத்திருக்கின்ற இன்னொரு ஓலையின் விஷயமும் என்னவென்று மன்னர் போவதற்குள் படித்துவிட வேண்டும். நீங்கள் படியுங்கள் மன்னா. பிரம்மராயர் ஓலையை அவரிடம் நீட்டினார். இல்லை இல்லை, உங்களுக்கு வந்த ஓலையை நான் படிப்பது நாகரிகமல்ல. மன்னனாக இருந்தாலும் அதை நான் செய்தல் கூடாது. என்னவென்று நீங்கள் படித்துவிட்டு எனக்கு சொல்லுங்கள். மன்னர் சொல்ல பிரம்மராயர் ஓலையை விரித்து படித்தார். ஒரே ஒரு வரிதான் அந்த ஓலையில் எழுதப்பட்டிருந்தது. எழுத்துக்கள் மங்கலாக தெரிந்தன. தீப்பந்தத்திற்கு அடியே இருக்கும் கருப்பு எண்ணெயை விரலால் தொட்டு சரக்கின்ற ஓலை மீது தடவிய போது எழுத்துக்கள் பளிச்சென்று தெரிந்தன. எனக்கு இதில் விருப்பமில்லை ராஜேந்திரன் என்று கையெழுத்திடப்பட்டிருந்தது. படித்துவிட்டு பிரம்மராயர் ஓலையை மன்னரிடம் கொடுத்தார். மன்னர் வாங்கி வெளிச்சத்தில் அதை பார்த்தார். மக்கள் மாட்டு வண்டியை செப்பிடுவதில் மும்முரமாக இருந்தார்கள். மன்னரின் முகம் மாறிப்போனது. படித்த ஓலையை பிரம்மராயரிடம் நீட்டினார். அமைதியாக தரையை பார்த்து கொண்டிருந்தார். சட்டென்று தலையை உதறி, என்ன மாட்டு வண்டியை சரி பண்ண முடியுமா முடியாதா என்று உரக்க மக்களை நோக்கி கேட்டார். மன்னரின் கவலை இப்பொழுது மனதுக்குள் போய்விட்டது. முகம் கவலையை மறைத்து கொண்டு மக்களோடு சகஜமாக பேச துவங்கிவிட்டது என்பதை பிரம்மராயர் புரிந்து கொண்டார். எதற்காக இளவரசர் ராஜேந்திரர் கோவில் கட்டுவதை பற்றி இத்தனை எதிர்ப்பு காட்ட வேண்டும் என்று அவர் மருகினார். மெல்ல மரத்தடிக்கு போய் ராஜராஜி எங்கே என்று தேடினார். அவர் வருவதை பார்த்து அருகே வந்தாள் அவள். இடுப்பில் இருந்த மிகச்சிறிய குழலை எடுத்து அவரிடம் நீட்டினாள். அவர் அதை வாங்கி கொண்டார். மயிலை திருவல்லிக்கேணி வணிகர் எழுதியிருந்த ஓலை அது. திருவொற்றியூரில் 6000 கங்க வீரர்களை சவுக்கு நுனியில் இளவரசர் ராஜேந்திரர் வைத்திருக்கிறார். அவர்களை பாதி உணவு கொடுத்து அடித்து மிரட்டி ஒரு கட்டுக்குள் வைத்திருக்கிறார். அவர்களை தஞ்சைக்கு கொண்டு போக எண்ணம் கொண்டிருக்கிறார். அவர்கள் தஞ்சைக்கு வந்தால் வெகு நிச்சயமாய் கலவரம் வரும். தஞ்சையில் கலவரம் செய்ய வேண்டும் என்று அவர்களில் பலர் திட்டமிட்டே இருக்கின்றார்கள். எப்பொழுது தஞ்சைக்கு போகலாம் என்று கூச்சலிட்டு கொண்டே இருக்கிறார்கள். 6000 வீரர்கள் தஞ்சைக்குள் நுழைந்தால் என்ன ஆகும் என்று சிந்திக்க வேண்டும் என்று அவர் எழுதியிருந்தார். பிரம்மராவர் கவலை கொள்ளலானார். ஓலையை வேட்டி மடிப்பில் செருகிக் கொண்டார். குழலை ஆற்றில் வீசிவிட்டார். ராஜராஜி, இந்த ஓலையை கொடுத்ததை எவருக்கும் சொல்லாதே, மறந்துவிடு என்று அவளுக்கு கட்டளையும் விட்டார். இவை அனைத்தையும் தொலைவில் இருந்து கவசப்படை வீரன் ஒருவன் இருட்டில் நின்றபடியே பார்த்து கொண்டுதான் இருந்தான். அவன் பெயர் கடுவன் காரி. சோழ இளவரசர் ராஜேந்திரன் ஒற்றற்படையில் முக்கியமான ஆள். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் ஒரே மகனான ராஜேந்திரன் சோழ எல்லையை பலப்படுத்தும் எண்ணத்தோடு காஞ்சியில் குடியிருந்தார். திருவையவளூருக்கு அருகே உள்ள திருவாலங்காடு அவருக்கு மிகவும் பிடித்த இடமாக இருந்தது. சுந்தரர் சிறிது காலம் வசித்து வந்த அந்த திருவொற்றியூர் அவருக்கு மயக்கமான இடமாக இருந்தது. ஆளாள சுந்தரர் எங்கே நின்றிருப்பார்? எங்கே நின்று பறவையாரை பார்த்திருப்பார்? இறைவன் இருப்பதாக சொன்ன மகிழமரம் எங்கே என்று அவர் தேடுவார். ஆளாள சுந்தரை பற்றி புலவர்களோடும் சிவனருட் செல்வர்களோடும் விவாதத்தில் இறங்குவார். படைத்தலைவர்களும் அதில் கலந்து கொள்வர். திருமணம் செய்து கொள்ளாதே என்று இறைவன் தடுத்து இழுத்தான். திருமண கோலத்தில் இருந்தவரை அழைத்து வந்திருக்கிறான். ஆனால் பறவையார் என்கின்ற தேவரடியாரையும் சங்கிலியார் என்கின்ற வணிகப் பெண்ணையும் இறைவன் முன் வந்து சேர்த்து வைத்திருக்கிறான். இதற்கு என்ன பொருள்? சங்கிலியார் என்கின்ற பெண் வேண்டுமென்று சுந்தரனார் இறைவனை கேட்க இறைவன் மானுட உருக்கொண்டு தூதும் போயிருக்கின்றான். அப்படி என்ன சுந்தரர் உயர்வு? இறைவனை கெஞ்சி கெஞ்சி கொண்டாடும் அளவுக்கு சுந்தரனுக்கு என்ன உயர்வு? தயவு செய்து சபை சிந்திக்க வேண்டும்.
எனக்கு மிக சரியான பதிலை அடுத்த முறை கூறும்போது சொல்ல வேண்டும். இளவரசர் ராஜேந்திரனுடைய அந்த கூட்டத்தில் படைத்தளபதிகளும் இருப்பார்கள். ஆனால் இலக்கிய சபையில் படைத்தளபதிகள் வாயை திறந்து பேச மாட்டார்கள். ஈட்டியை அல்லது உடைவாளை நெஞ்சில் போட்டு கை கட்டிய வண்ணம் சபையின் பேச்சுக்களை உன்னிப்பாக கவனித்து மட்டும் கொண்டிருப்பார்கள். இலக்கிய சபை கலைந்ததும் புலவர்களும் சிவனருட்செல்வர்களும் வெகு தூரம் போன பின்பு இளவரசர் ராஜேந்திரனோடு படை வீரர்கள் விவாதத்தை ஆரம்பிப்பர். இளவரசர் ராஜேந்திருக்கு நெருக்கமாய் உடம்பெல்லாம் நரைத்த 70 வயது கிழ தளபதியும் 20 வயது மெய்காப்பாளனும் இருப்பார்கள். அவரோடு ஒரே பந்தியில் உட்கார்ந்து அவர்கள் உண்பார்கள். காட்டு வழியில் அவரை நடுவே படுக்க வைத்து இவர்கள் சுற்றி படுத்து உறங்குவர். அவர் குளிக்கும் பொழுது குளித்து, அவர் கோயிலுக்கு போகும்போது கோவிலுக்கு போய், அவர் ஆடி பாடும்போது ஆடி மிக நெருக்கமாக இருந்தார்கள் அவர்கள். இளைய மெய்காப்பாளன் தொடையில் தலை வைத்து ராஜேந்திரன் இளைப்பார 70 வயது கிழ தளபதி கால் பிடித்து விடுவார். குளிக்கும் பொழுது 30 வயது வாலிபர் முதுகு தேய்த்து விடுவார். 50 வயது குண்டோதரன் ஒருவன் உணவை பக்குவம் செய்து கொடுப்பான். இளவரசர் ராஜேந்திரால் ஓய்வாய் இருக்கவே முடியாது. காஞ்சிபுரத்திலிருந்து திருவாலங்காடு, திருவாலங்காட்டில் இருந்து திருமழிசை, பிறகு திருநின்றவூர், பின் திருமுல்லை வாயில், பிறகு திருவலியதாயம், திருவெற்றியூர், அதற்கு பின் திருமயிலை, திருவல்லிக்கேணி, பின்பு கடற்கரை ஓரமாய் பயணப்பட்டு திருவிடந்தை, திரு இடைச்சுரம், திருக்கடல் மல்லை, பிறகு மீண்டும் காஞ்சி மாநகரம் என்று பயணப்பட்டு கொண்டே இருப்பார். அலுக்காத பயணப்படுபவர்கள் மட்டுமே ராஜேந்திரருடன் இருக்க முடியும். மனைவி, குடும்பம், குழந்தை, வீடு, வயல் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு எந்த நேரமும் போர் நினைப்பாக இருக்கிற மற்றவர்களால் தான் இளவரசர் ராஜேந்திரரோடு தாக்குப்பிடிக்க முடியும். எப்பொழுதும் கேள்விகளோடையே சுற்றும் அந்த இளைஞர் தகப்பரை விட்டு விலகியிருக்கவே விரும்பினார். அந்த இளைஞர் தன் படை வீரர்களை மகிழ்விப்பதையே பெரிதும் விரும்பினார். என் படை வெறும் குடிகார கும்பல் அல்ல, கொள்ளை கூட்டமும் அல்ல. அவர்கள் சிவனருட்செல்வர்கள், வாழ்வின் அனைத்தையும் புரிந்து திருநீறு பூசுபவர்கள், அதே சமயம் வாழ்வை அனுபவிப்பதில் எந்த குறையும் வைக்காதவர்கள் என்பார். சோழ தேசத்தில் படைகள் நடந்துதான் போகும். ராஜேந்திர சோழனின் படைகள் மட்டுமே எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருப்பவை. நிற்காமல் 3 காதம் 4 காத தூரம் ஓம் என்று மூச்சிறைத்து கொண்டே அவர்களால் ஓட முடியும். கால் நாழிகை வேல்கம்பு ஊண்டி நின்றால் போதும், களைப்பு பறந்துவிடும். களைப்பு மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். தலைவனாக இருப்பவன் தன் கீழுள்ள படை வீரர்கள் ஒவ்வொருவரையும் கவனிக்க களைப்பும் கவலையும் அந்த படையை அண்டுவதே இல்லை. படைவீரர்கள் களைப்பை போக்கத்தான் இலக்கிய உபன்யாசம், கோவில் வழிபாடு, ஹோமம், வேத கோஷம், சில சமயம் மிதமிஞ்சிய மதுபானம் அருந்தலும் பிசாசு கூத்தும் கூட நடைபெறும். ராஜேந்திரர் தன் மடியில் தலை வைத்து உறங்க மாட்டாரா என்று படைவீரர்கள் ஏங்குவர். தன் தோளில் கால் வைத்து குதிரை ஏற மாட்டாரா என்று அலைவார்கள். அவரோடு விவாதத்தில் இறங்கவும் விரும்புவார்கள். அவரிடம் பல ஆயிரக்கணக்கான சோழ வீரர்கள் அடிமைப்பட்டு கிடக்கின்றனர். கடுவன்காரி இளவரசர் ராஜேந்திரனின் அன்பு அடிமை. சோழ தேசம் மகோன்னதமான ராஜராஜரை ஈன்று விட்டது. அந்த மகோன்னதமான அரசருக்கு மிக மிக மகோன்னதமான ஒரு இளவரசர் பிறந்திருக்கிறார். பாரத கண்டத்திலேயே இப்படி ஒரு அரசர் வாழ்ந்ததில்லை என்ற பெயரை இளவரசர் ராஜேந்திரர் தட்டி போகப் போகிறார். சரித்திரத்தில் அழியாத புகழை பெறப் போகிறார் என்று கடுவன்காரி திடமாக நம்பினான். கடுவன்காரி திருவொற்றியூர்காரன், பரதவர் இனத்தைச் சேர்ந்தவன். தஞ்சையை தெரிந்து கொண்டு வா என்று அனுப்பியிருக்கிறார். வெகு நைச்சியமாக சில அதிகாரிகளின் உதவியுடன் கடுவன்காரியை ராஜராஜ சோழரின் கனக சபையில் சேர்த்து விட்டனர். கூடுவன்காரியின் முக்கிய வேலை மாமன்னர் ராஜராஜரை வேவு பார்ப்பதுதான். அவரை சுற்றி நடப்பவைகளை 15 நாட்களுக்கு ஒருமுறை ராஜேந்திரத்துக்கு ஆட்கள் மூலம் தகவல் அனுப்புவது. எல்லையில் குடியிருந்தாலும் ராஜேந்திரனின் கண்கள் குடந்தையிலும் தஞ்சையிலும் பதிந்து இருந்தன. தஞ்சையில் ராஜேந்திரனின் கண்ணாய் கடுவன்காரி இருக்கின்றான். அவருக்கு ஏதும் செய்தி இருக்கிறதா ராஜராஜரிடம் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டான். இளவரசரிடமிருந்து வந்திருந்த பெண் என்பதால் அவளை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தவன் அவளிடம் தனியே எப்படி பேசுவது என்று யோசித்தான். நாம் இன்று பழமனேரியில் தங்குகிறோம் என்று மன்னர் முணுமுணுக்க கவசப்படையினர் இதை உறக்க முழங்கினர். மன்னர் பழமனேரி சிவன் கோயிலை நோக்கி நடக்கத் துவங்கினார். கடுவன்காரி ஊர் எல்லையிலேயே நின்றுவிட பழமனேரி படகோட்டி கடுவன்காரியை அணுகினான். அடுத்த கரைக்கு போகப் போகிறேன், வருகிறீரா? கடுவன்காரியை அழைத்தான் அவன். அவர்கள்
இருவரும் இருளில் நடந்தனர். படகில் ஏறினர். ஆறு வேறு, கடல் வேறு. எனவே கவனமாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். படகோட்டி எச்சரிக்க கடுவன்காரி உறுதியாய் உட்கார்ந்து கொண்டான். அவர்கள் போகும் விஷயம் கமலக்கண்ணனால் பிரம்மராயருக்கு சொல்லப்பட்டுவிட்டது. ராஜராஜி நெஞ்சத்து பக்கத்துணியை உட்கார்ந்து கொண்டிருக்க, பழமனேறி அக்ரஹாரத்து அந்தணர் பெண்மணி அவள் உடம்பில் பட்ட முள் காயங்களுக்கு மருந்து களிம்புகளை தடவினாள். மெல்ல தோளை அசைத்து திரும்பச் சொன்னாள். முதுகு பக்கம் காயம் இருக்கிறதா என்று தேடினாள். தோளிலும் விழாவிலும் இருந்த காயங்களை கவனித்து மருந்து அப்பினாள். வேறு எங்கேனும் காயம் இருக்கிறதா என்று பார்த்தாள். இல்லை என்று ராஜராஜி தலையசைத்தாள். வெட்கப்படாமல் சொல், இங்கு ஆண்கள் யாருமில்லை. தேவையில்லாமல் வெட்கப்பட்டு மறைத்து வைக்காதே. சில கருவேலஞ்செடி முட்கள் விஷமானவை. உடனே மருந்து போட்டு விடுவதுதான் நல்லது, அந்த பெண்மணி சொன்னாள். இருந்தால் சொல்ல மாட்டேனா? கிட்டத்தட்ட பாதி களிம்பே தீர்ந்து விட்டது போல் இருக்கிறதே என்றாள். நன்றாக இருக்கிறது கதை. காயத்திற்கு களிம்பு கூட தராமல் போய்விடுவோமா? தஞ்சையை பற்றி நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அரசர் சம்பந்தமான ஜனங்களுக்கும் அரசாங்க சம்பந்தமான விஷயங்களுக்கும் தஞ்சாவூர் மக்கள் உடனடியாக உதவி செய்வர். அதுவும் நீங்கள் எல்லாம் சொந்த ஊரை விட்டு வெகு தூரம் பயணம் செய்து எங்கள் ஊருக்கு எங்களுக்காக வந்திருக்கிறீர்கள். இதை நாங்கள் மறப்போமா? உங்களை புறக்கணிப்போமா? சிறிது நேரம் படுத்து தூங்குங்கள். நான் விடிந்த பிறகு எழுப்புகின்றேன். காலையில் எழுந்து வெந்நீரில் குளித்து நாளை முழுவதும் ஓய்வு எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு பயணப்படலாம். அந்த அந்தண பெண்மணி சொல்லிவிட்டு எழுந்து நடந்தாள். அவள் வீட்டின் முற்றம் பெரியதாக இருந்தது. முற்றத்தைச் சுற்றி 4 பக்கமும் அகலமான நடைகள் இருந்தன. நடைகளின் இருபுறமும் பெரிய பெரிய அறைகள் இருந்தன. அறைகளில் கிழக்கு மேற்காக மேடை கட்டி இருந்தார்கள். கட்டிலுக்கு பதிலாய் அந்த மேடைகளில் தான் படுத்து தூங்கினர். வீட்டிற்குரிய உத்தரங்களை எல்லாம் பலமான தேக்கினால் கட்டப்பட்டிருந்தன. மேலே வளைவான ஓடுகளும் போடப்பட்டிருந்தன. இதனால் கடும் வெயில் காலத்திலும் உஷ்ணம் உள்ளுக்குள் வராமல் தடுக்கப்பட்டு விடுகிறது. வீட்டைச் சுற்றிலும் மரங்களும் இருப்பதால் உச்சி வெயில் நேரம் தவிர மற்ற நேரங்கள் நிச்சயம் குளுமையாக இருக்கும். செங்கல் சுவரும் கெட்டியான காரை பூசப்பட்டு காரை மீது சுண்ணாம்பும் அடிக்கப்பட்டு இருந்தது. தரையில் அகலமான செங்கற்கள் பதிக்கப்பட்டு இருந்தன. பல பேர் நடந்து வாசற்படை மரம் வழவழப்பாக இருந்தது. இடுப்பு உயரத்திற்கு வெள்ளை சுவரில் நீலம், பச்சை, சிவப்பு வர்ணங்களில் வண்ண வண்ண கோலங்கள் போடப்பட்டிருந்தன. படங்களும் வரையப்பட்டிருந்தன. அந்த வீட்டில் யாரோ கைதேர்ந்த ஓவியர் இருந்திருக்க வேண்டும். கண்ணப்ப நாயனார் சரித்திர காட்சி ஒன்றும், சுந்தரமூர்த்தி நாயனார் சங்கிலியாரோடு மரத்தடியில் நின்று பேசுவது போன்ற ஓவியம் ஒன்றும், நாகத்தின் மீது கூத்தாடும் குழந்தை கிருஷ்ணனும் ராமர் பட்டாபிஷேகமும் காமதேனும் வரையப்பட்டிருந்தன. பூஜை அறை வாசலில் வாழை மரம் போல் ஓவியம் வரையப்பட்டிருந்தது. மேலே பாவிலை தோரணம் சித்திரமாக எழுதப்பட்டிருந்தது. கந்தர்வர்கள், பூதகணங்கள், தேவமாதர்கள், எக்காலம் ஓதுபவர்கள் என்று பலரும் வீடு சுற்றி பறந்து கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கத்தில் இந்திரனும் வாயுவும் இருக்க, மறுபக்கத்தில் அக்னியும் யமனும் வாசற்படியின் மேல் வரையப்பட்டிருந்தனர். வருணனும் ஈசானியனும் நெருக்கமாய் நின்றிருந்தனர். அந்த வீட்டில் இதுபோல் பல்வேறு விஷயங்கள் நுணுக்கமாக வைக்கப்பட்டிருந்தன. வீட்டின் எதிரெதிர் மூலைகளில் பெரிய பெரிய குத்து விளக்குகள் வைக்கப்பட்டிருந்தன. அவை ஏற்றப்பட்டே இருந்தன. அதனால் வீடு முழுவதும் வெளிச்சம் பரவி இருந்தது. தூண்களில் தலைக்கு மேல் அகல் விளக்குகள் வைக்கப்படும் மாடம் இருந்தது. அங்கும் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு இருந்ததால் கூரை பக்கமும் வெளிச்சமாகவே இருந்தது. உள்பக்க ஓடுகளுக்கு சுண்ணம் அடித்திருந்ததால் அந்த வெண்மையில் வெளிச்சம் பட்டு தரை முழுவதும் பரவி இருந்தது. இருட்டிலிருந்து அந்த வீட்டிற்குள் நுழையும் பொழுது வீடு ஜெகஜோதியாய் இருப்பது போல் தோன்றியது. வீட்டின் உத்திரக்கட்டைகளில் காய்ந்த நெல் கதிர்கள் கற்றையாக தொங்கின. நடு முற்றத்தில் வெயில் படும் இடத்தில் மார்புயர மாடம் அமைத்து அதில் அடர்த்தியாய் துளசி செடியை வளர்த்திருந்தார்கள். அருகே விளக்கு வைத்திருந்தனர். அந்த மாடத்திலும் படங்கள் வரைந்திருந்தனர். நீர் ஓடும் வருண மூலையில் முல்லை கொடிகள் வளர்ந்திருந்தன. வெளியிலிருந்து உள்ளே நுழையும் பொழுது அந்த முற்றத்தில் பெரிய பித்தளை பாத்திரம் வைத்து ஒரு சொம்பும் வைத்திருந்தார்கள். வந்தவர்கள் முற்றத்தில் இறங்கி கால் கழுவிக்கொண்டு அப்படியே நடந்து எதிர்ப்பக்கம் படியேறலாம். படியேறினால் அங்கு கயிற்று கொடிகள் தொங்கின. அதில் துணிகள் உலர்த்தப்பட்டிருந்தன. வீட்டின் எல்லா விஷயமும் உபயோகமாகவும் வசதியாகவும் நிறுவப்பட்டிருந்தன. தூண்களுக்கும் மெருகேற்றி ஒரு பளபளப்பும் கொடுக்கப்பட்டிருந்தது. உள்ளே நுழைந்ததும் வலது பக்க இடத்தில் மனை போட்டு அந்த மனையின் மீது ஓலைச்சுவடிகள் வைக்கப்பட்டிருந்தன. பெரிதாய் சூரிய சந்திரர் படம் எழுதி அதற்கு மேல்
ஓம் என்று சமஸ்கிருத எழுத்தும் எழுதப்பட்டு இருந்தது. அநேகமாய் அது வகுப்பறையாக இருக்கலாம். இடது பக்க நடையில் பெண்கள் அமர்வதற்கான இடம் போலே இருக்கிறது. அங்கே பாதி தூரத்துக்கு திரைச்சீலையை இழுத்து போடும் வண்ணம் ஒரு அமைப்பு செய்திருந்தார்கள். வேண்டாத பொழுது சீலையை நெருக்கி தூணோடு கட்டிவிட்டார்கள். தேவரடியார்கள் வந்து தங்கியிருப்பதால் திரைச்சீலை போடப்பட்டு இருக்கிறது. திரைச்சீலைக்கு பின் தலைக்கு மனைப்பலகையை வைத்து பெண்கள் தூங்கிக் கொண்டு இருந்தனர். அதற்கு நேரெதிரே மூலையில் மண் போட்டு உயரமான பானைகள் வைக்கப்பட்டு அவைகள் மூடி வைக்கப்பட்டிருந்தன. நீண்ட கைப்பிடியுள்ள நீர் முள்ளும் பாத்திரம் ஒன்றும் மேலேயே வைக்கப்பட்டு இருந்தது. நிறைய மந்தார இலைகளும் வாழை இலை சருகுகளும் அங்கு கட்டுக்கட்டாய் வைக்கப்பட்டிருந்தன. இன்னொரு மூலையில் சிறிய விறகு சுள்ளிகளும் ஈரமில்லாத நன்கு உலர்ந்த வரட்டிகளும் கூடையில் இடப்பட்டு மேலே மூங்கில் தட்டுகளால் மூடப்பட்டு இருந்தன. வாசற்படிக்கு நேரே இன்னொரு படி. அந்த படியின் வழியாக சமையல் அறைக்கும் சமையலறை வழியாக கொல்லைப்புறத்துக்கும் போய்விட முடியும். இங்கிருந்து பார்த்தாலே கொல்லைப்புறத்தின் விளக்கொளி தெரிகின்றது. கொல்லைப்புறத்தில் வேட்டிகளும் புடவைகளும் மேல் துண்டுகளும் உலர்த்தப்பட்டிருப்பதை இங்கிருந்தே பார்க்க முடிகிறது. வீட்டு வாசலுக்கு அகலமான மரக்கதவும் நிலைப்படியில் கஜலட்சுமி உருவமும் இரண்டு பக்கமும் கந்தர்வுகள் அன்னப்பட்சி குத்துவிளக்கு என்று மங்கள சின்னங்களும் செதுக்கப்பட்டு இருந்தன. கதவு குமிழ்களில் தந்த உருளைகள் பொருத்தப்பட்டு இருந்தன. கதவுக்கு அப்பால் இரண்டு பக்கமும் மூன்று தூண்களோடு கூடிய அகலமான திண்ணைகள். திண்ணை தூண்களின் மேல் பக்கம் பித்தளையால் பட்டை போடப்பட்டு இருந்தது. திண்ணையில் வழிப்போக்கர்கள் சிலர் உறங்கிக் கொண்டிருந்தனர். என்ன, ஏதோ காணாதை காண்பது போல் எங்கள் வீட்டை சுற்றி சுற்றி பார்க்கிறாயே? அந்த பெண்மணி கேட்டாள். இல்லை, காஞ்சி மாநகரம் ஒரு நாகரிகமான இடம்தான். ஆனால் இவ்வளவு நர்வீஸாக வீடு வைத்து கொள்வதை நான் பார்த்ததே இல்லை. வீடு முழுவதும் வெள்ளை அடித்து இடுப்பு உயரத்துக்கு படங்கள் எழுத வேண்டும் என்று எப்படி தோன்றியது என்று வியந்து கொண்டிருக்கிறேன். தூண்களுக்கு பித்தளைப்பட்டைகள் போடுவதை இப்பொழுதுதான் பார்க்கிறேன். எங்கள் பக்கம் கூட கருவிகளுக்காக கதிர் கட்டுவதுண்டு. ஆனால் நீங்கள் நாலா பக்கமும் கதிர் கட்டி இருக்கிறீர்கள். நாலா பக்கமும் குறிகள் வந்து கொத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் போல் இருக்கிறது. இது கூட அழகாகத்தான் இருக்கின்றது. முற்றத்தில் முல்லைக்கொடி, துளசி மாடம், பின்னால் கொல்லைப்புறம், மேலே வெள்ளை ஓடு எல்லாமே அற்புதமாக இருக்கின்றன. தஞ்சாவூர் நாகரிகத்தின் உச்சாணியில் இருப்பது நன்கு தெரிகின்றது. ராஜராஜியின் குரலில் வியப்பு குறையாமல் பேசினாள். இது சாதாரண வீடு, வருமானம் அதிகமில்லாத வீடு. என் புருஷனுக்கு சம்பாதிப்பதில் விருப்பமில்லை. ஊராக பயணப்படுவதிலும் ஆசை இல்லை. கோவில் பூஜைகளிலும் கூட கலந்து கொள்ள மாட்டார். வெறுமே திண்ணையில் உட்கார்ந்து ஊர் மக்கள் நலனுக்காக நாள் தவறாது வேதம் சொல்வதும் ஜபம் செய்வதும் தான் அவருடைய வேலை. அதற்காகத்தான் எங்களுக்கு மானியமும் தரப்படுகின்றது. என் மாமனார் வேதம் கூட சொல்வதில்லை. இடைவிடாது காயத்ரி மந்திர ஜபம் மட்டும் செய்து கொண்டிருக்கிறார். அதற்காகவே அரசாங்கத்திடமிருந்து மானியம் வாங்குகிறார். எவரோடும் எதுவும் பேச மாட்டார். உணவு போடு என்று கூட சொல்ல மாட்டார். நாம கவனித்துத்தான் போட வேண்டும். சாப்பிடுகிற தூங்குகிற நேரம் தவிர மற்ற நேரமெல்லாம் காயத்ரி மந்திரம் ஜெபித்து கொண்டிருப்பார். ஊரில் யாருக்காவது உடம்பு சரியில்லை என்றாலோ வேறு ஏதேனும் பிரச்சனை என்றாலோ அந்த வீட்டு வாசலில் போய் அமர்ந்து சிறிது நேரம் ஜபம் செய்துவிட்டு வருவார். சில சமயம் பிரச்சனைகள் தீர்ந்து போகும். அதனால் என் மாமனாருக்கும் புருஷனுக்கும் இந்த ஊரில் நல்ல மரியாதை உண்டு. பெரிய வசதிகள் என்றும் சாப்பாட்டிற்கு குறைவே இல்லை. அந்தன பெண்மணி நிறைவோடு பேசினாள். உன்னுடைய பெயர் என்ன? ராஜராஜியை நோக்கி கேட்டாள். ராஜராஜி தன் பெயரை சொன்னாள். என்னுடைய பெயர் குமுதினி. நான் பிறந்த ஊர் காவிரி கரைக்கு எதிரே இருக்கிற மருவூர். இங்கிருந்து 2 காத தூரம். பழமனாறு வெளியை விட மருவூர் இன்னும் செழிப்பான கிராமம். பழமநேரியைப் போல எங்கள் ஊரும் பிரம்மதேயம், அதாவது அந்தணர்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட கிராமம்தான். மக்கள் வரி அதிகம் செலுத்த வேண்டியதில்லை. அரசுக்கு கொடுக்க வேண்டிய வரியை கோவிலுக்கு செலுத்திவிட்டு கோவிலை நன்கு பராமரித்து வந்தாலே போதும். எங்கள் ஊர் மருவூரில் மிக அழகான மகாமாயா கோவில் உண்டு. ஆம், காஞ்சியில் உன்னுடைய வீடு பெரிய மாளிகையா? ஒரு காலத்தில் மாளிகையாக இருந்தது. இப்பொழுது அப்படி இல்லை. என் பாட்டியார் காலத்தில் சம்பாதித்த சொத்து அது. ஆனால் இப்பொழுது அதை நிர்வகிக்க கூட முடியவில்லை.
அம்மா அதிகமாக நடனமாடுவது இல்லை. இளம் வயதில் வணிகர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு விட்டார். அப்பாவுக்கு அம்மா நடனம் ஆடுவதில் விருப்பமில்லை. எனவே அம்மா எனக்கு நடனம் கற்றுக் கொடுத்தாள். என்னை காஞ்சிபுரத்தில் தலைக்கோலி பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். அடடே, தலைக்கோலி! அப்படியானால் நாட்டியத்தில் மிகச் சிறந்தவள் என்று அர்த்தமல்லவா? ஆம், 10 பேருக்கு பயிர் கொடுக்கும் அளவுக்கு திறமை உள்ளவள் என்று பொருள். காஞ்சிபுரத்தில் பள்ளி நடத்தி கொண்டிருந்தேன். அந்த பள்ளியை என் இளைய சகோதரியிடம் கொடுத்துவிட்டு இளவரசர் ராஜேந்திரனின் கட்டளைப்படி தஞ்சாவூருக்கு வந்திருக்கின்றேன். ஆம், பல நூறு தேவரடியார்களுக்கு தஞ்சைக்கு வரச் சொல்லி மன்னர் உத்தரவிட்டிருக்கிறாராம். நானும் கேள்விப்பட்டேன். மிகப்பெரிய கோவில் கட்டப் போகிறாராம். கோவில் கட்டுவதற்கு தேவரடியார்களின் உதவி நிச்சயம் தேவையாம். உழைப்பவர்களுக்காக மாலை வேளைகளில் நடனம் ஆடுவதற்காக கூப்பிட்டிருக்கிறார்களா? ஆம், அதுவும் ஒரு வேலைதான். அதனால் காலை ஓய்வெடுக்கலாம் என்பதில்லை. காலையில் விதவிதமான உடைகளை உடுத்திக்கொண்டு சிற்பிகள் சொல்வது போல படம் வரைவதற்கு அசையாது நிற்க வேண்டும். நாங்கள் உடுத்து கொண்டிருப்பதை சிற்பிகள் அப்படியே படமாக வரைந்து அதை ஆதாரமாக வைத்து சிலைகள் செய்வார்கள். சிலைகள் செய்கின்ற பொழுதும் அவர்கள் அருகில் போய் அவர்கள் சொற்படி நின்று சிலை செய்ய உதவி செய்ய வேண்டும். இவைதான் காஞ்சிபுரத்திலும் நான் செய்திருக்கின்றேன். இதற்கும் மானியம் உண்டா? குமுதினி கேட்டாள். ஆம், அது தவிர சிற்பிகள் விருப்பப்பட்டு காசுகள் தருவர். காஞ்சியிலும் வாழ்க்கை கஷ்டமில்லை. எல்லோருக்குமே நல்ல வருமானம்தான். செழிப்பான விவசாயம். ஆனால் அவ்வப்பொழுது போர் வரும்போதுதான் வாழ்க்கையை பற்றி பயமாக இருக்கிறது என்றாள். ராஜராஜி அடிக்குரலில் பேசினாள். நன்றாகச் சொன்னாய் ராஜி. போர் பற்றிய பேச்சு வந்துவிட்டாலே மனிதே இருண்டு போய்விடுகின்றது. அடிக்கடி போர் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய மாமனார் அதிகம் பேயாசு காயத்ரி ஜபம் செய்து கொண்டு இருப்பதாக சொல்வார். ஆனாலும் இங்கொன்றும் அங்கொன்றுமாக போர் வரத்தானே செய்கின்றது. இப்படியே இருந்தால் கூட பரவாயில்லையே. முன்பு போல லட்சோப லட்சம் வீரர்கள் ஊரை விட்டு போவதும் எங்கோ மலைநாடுகளில் போர் செய்துவிட்டு குற்றியீராய் திரும்புவதும் இல்லையேல் அங்கேயே செத்து போவதும் இங்கு பெண்டு பிள்ளைகள் அனாதையாவதும், அடேயப்பா, எத்தனை வேதனைகள், எத்தனை துன்பங்கள்! இதை இந்த சோழநாடு எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறது? ராஜராஜி கவலையாய் பேசினாள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.